Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi wa sallama tasliman kathiran kathira amma ba'd. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Allahumma rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma rabbana zidna ilman nafi'a. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான்படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வகுப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஃபதுல் அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, அதாவது 10 நாட்கள் துல்ஹிஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய ஃபதுல்கள், சிறப்புகளை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாம் எல்லாம் கேள்விப்பட்டது போலதான் இந்த மாதம் என்பது புனிதமான மாதம். அதில் முதல் 10 நாட்கள் என்பது மிக சிறந்த ஒரு நாட்களாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரற்ற எல்லா விஷயங்களை விடவும் மனிதனை சிறப்புக்குரியவனாக, ஒரு கண்ணியத்துக்குரியவனாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போல நபிமார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களை மனிதர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் நபிமார்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். அதே போல உம்மத்துகளை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் நமது உம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை அல்லாஹ் உம்மத்துகளிலேயே சிறந்த உம்மத்தாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களிலேயே சிறந்த உம்மத் யார் அப்படின்னு சொன்னா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம உம்மத் சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கின்றான். அதே போல மலக்குமார்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிலும் சிறந்தவர்கள் என்று ஒருவரை ஆக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மலக்குகளில் சிறந்தவர் இவர் என்பதாக, இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் சிறப்புக்குரிய ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பான். அதில் குறிப்பிட்ட சில மாதங்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இது சங்கைக்குரிய மாதமாக, புனிதமான மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 மாதங்களை என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கி வச்சிருக்கிறான். யாராவது சொல்ல முடியுமா என்ன 4 மாதங்கள்? ரமலானா, துல்ஹஜ், அப்போ துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் 3 தொடர்ந்து வரக்கூடியது, தனியா வரும் ரஜப். இந்த 4 மாதத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாது, ஏன் என்ன புனிதம், அது என்ன வித்தியாசம், மற்ற மாதங்களுக்கும் இந்த மாதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மாஷா அல்லாஹ். சரி, அது மாதிரிதான் போர் செய்யக்கூடாது, நல்ல அமல்களை அதாவது போர் செய்யக்கூடாதுன்னா இது நீங்க கணவன் மனைவி கூட பயன்படுத்தலாம். சண்டை போடக்கூடாது 4 மாதத்துல, 8 மாசம் சண்டை போட்டுட்டு 4 மாசம், அப்ப இது மாதிரி போர் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சட்டங்களை அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இந்த 4 மாதத்துல அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்போ குறிப்பாக இரவுகளிலே சிறந்த இரவு அப்படின்னு சொன்னா ரமலானுடைய இரவுகளை உலமாக்கள் சொல்லுவாங்க. அதே போல நாட்களிலே சிறந்த நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல இந்த நாம் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒண்ணு முடிஞ்சது, துல்ஹிஜாவினுடைய ஒரு நாள் முடிஞ்சது. இந்த 10 நாட்கள் என்பது நாட்களிலேயே சிறந்த நாட்களாக உலமாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. உலகத்தினுடைய நாட்கள்ல, வருடத்தினுடைய நாட்களிலேயே சிறந்த நாட்கள் என்பது இந்த துல்ஹிஜாவினுடைய 10 நாட்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, குறைவாக நாங்கள் இந்த நாட்கள்ல அமல் செய்தால் கூட நிரப்பமான ஒரு கூலியை அல்லாஹ் தர இருக்கின்றான். இந்த 10 நாட்கள்ல நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு நிரப்பமான மிக அதிகமான கூலிகளை குறைந்த அமல்களுக்கே அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் பெற்ற ஒரு 10 நாள் தான் என்ன இந்த 10 நாட்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹுன் ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ். அதாவது மற்றைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அளவுக்கு இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடு இணையாக இதை போன்று கூலி கிடைக்கக்கூடிய நாட்கள் வேறு எந்த நாளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வேறு எதற்கும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மின் ஹாதிஹில் ஐயாம், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு இணையாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய அமல்கள் இதே போன்று வேறு எதற்கும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் அப்படின்னு கேட்கிறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதரே, இது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய அந்த செயலை விட அதற்கு கிடைக்கக்கூடிய கூலியை விடவுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஜிஹாதினுடைய அதாவது அநியாயக்காரர்களுக்கு எதிராக, விரோதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய அந்த விஷயத்திற்கான கூலியை சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு ஜிஹாதுடைய கூலி அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அவர் பயணம் செய்து போராடுவதற்காக அவர் பயணம் செய்ய போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் அன்றைய நாள் முழுக்க நோன்பு நோற்று, அன்றைய இரவு முழுக்க அவர் அதாவது தொழுது கொண்டே இருக்கிறார். காலையில நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, இரவு முழுக்க தொழுதுகிட்டே இருக்கிறார். இப்படி அவர் போருக்கு சென்று திரும்பி வரக்கூடிய நாள் வரை அவருக்கான கூலி அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் இப்படி ஜிஹாதுக்கு பல சிறப்புகள் இருக்கு. அப்ப இவ்வளவு மகத்தான ஜிஹாதை விடவுமா இது சிறந்தது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அதை விட சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்றாங்க. இல்லா ரஜுலுன் ஹரஜ, ஒரு மனிதர் போகிறார், எதோடு, பி நஃப்ஸிஹி வ மாலிஹி, தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய பொருளோடும் அவர் ஒரு ஜிஹாதுடைய களத்துக்கு போறாரு. ஃபலம் யர்ஜி மின் ஸாலிக பிஷை, அதாவது அவர் திரும்பி வரல, இப்படி போர்க்களத்திற்கு சென்று திரும்பி வராமல் இருப்பாரே, அவர் அளவுக்கு இந்த மாதத்துக்கு கூலி இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் யார் போருக்கு சென்று போராடி உயிரோடு திரும்பி வருகிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்ப இது அவ்வளவு சங்கைக்குரிய மாதம். இன்னொரு ஹதீஸ்ல நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அன்பை, அவனுடைய நேசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமலாக இருக்கிறது. அப்ப நாம் இந்த மாசத்துல தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகையாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்யக்கூடிய திக்ருகள், அதுக்கார்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதோ, அல்லது குர்ஆனை ஓதுவதோ, இப்படி எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது எதற்கு ஈடானது? ஒரு மனிதர் போர்க்களத்திற்கு சென்று அவர் போராடக்கூடிய அந்த நன்மையை விடவும் மிகவும் சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலும் இதே போன்ற ஒரு செய்தி பதிவாகப்படுகிறது. அப்போ நாம நினைச்சு பார்க்கணும், இந்த ரமலானை போன்று, ரமலானுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10க்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது அவ்வளவு ஆஃபரை பெற்றுத்தரக்கூடிய, குறைவான அமலுக்கு நிறைய கூலி. எப்படி நமக்கு ஒரு 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 ரியால் எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு ஊருக்கு காசு அனுப்புறோம், காசு அனுப்பக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், அதாவது எஸ்டிசி பேயோ ஏதோ ஒன்று அவன் சொல்றான், அந்த மாதிரி இன்னைக்கு ரேட் என்ன, 22 23, அவன் சொல்றான் 230 ரியால் நான் தரேன், இன்னைக்கு மட்டும் நீங்க இந்த 10 நாள் மட்டும் நீங்க இந்தியாவுக்கு நீங்க அனுப்பக்கூடிய நேரத்தில் ஒரு ரியாலுக்கு 230 ரூபாய் வச்சு நான் டிரான்சாக்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் போட்டா நம்ம விடுவோமா? கையில் 5 பைசா இருக்காது, எல்லாத்தையும் கடனையாவது வாங்கி ஊருக்கு காசு அனுப்பி, பட்டினி கிடந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஊருக்கு காசு அனுப்புவோம். இது என்ன? பைசாக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய மதிப்பு. பைசாக்கு நமக்கு ஒரு 50 ரியால் வைங்களேன், இன்னைக்கு அனுப்புனா 1000 ரூபாய். இது அவன் அறிவிக்கிறான், ஒரு ரியால் 230 ரூபான்னு வைங்க, 10,000 ரூபாய். 50 ரியால் அனுப்புனா ஊருக்கு 10,000 ரூபாய் போய் சேருதுன்னா யாரும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், சும்மா நிக்க மாட்டோம். அப்போ நாங்க இந்த துல்ஹஜ்ஜுக்கு நாம என்ன சிறப்பு, என்ன அதிகப்படுத்தி இருக்கிறோம்? உதாரணமா எல்லா நாட்களையும் போல சாதாரணமான ஒரு நாளா இந்த 10 நாட்கள் என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மிகச்சிறந்த நாள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நாம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். உதாரணமா 5 வேளை தொழுறோம், வாய் நானும் இந்த 10 நாட்கள்ல 5 வேளை கரெக்டா தொழுறேன், நாளைக்கு ஒரு நாள் ஒரு பேஜ் குர்ஆன் ஓதுறேன், இப்படின்னு இருந்தா அது எந்த சிறப்பும் இல்லையே. இப்போ நமக்கு ஒரு திருமணம் வைங்க, நாம என்ன செய்வோம், மற்ற நாட்கள்ல இருப்பது போல ட்ரெஸ் போடுவோமா? குளிக்காம நினைக்காம நாம அழகான ட்ரெஸ்ஸுகளை போட்டு நறுமணங்களை பூசி நாங்க எங்களை தயார்படுத்துவோம், வீட்டை தயார்படுத்துவோம், எல்லாவற்றையும் தயார்படுத்துவோம். அப்ப இந்த நாட்களுக்குன்னு நாம எந்த விதமான தயாரிப்புகளையும் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு நாள் கடந்துருச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போட்டு ஒரு நாள் கடந்துருச்சு, இன்னும் 7 நாள் இருக்கு. 7 நாள்னா அரஃபா 9வது நாள். அப்ப ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 8 நாள்ல 7 நாள் இருக்குன்னு. இந்த 7 நாட்களும் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா உறுதியான ஒரு நியத்தை வைக்கணும். இந்த 7 நாட்களும் நாங்க 9வது அரஃபாவில் நிறைய அமல் செய்வீங்க, எல்லாரும் நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்தில் நாங்களும் நோன்பு பிடிப்போம், அரஃபாவுடைய நோன்பு. மற்ற நாட்கள்ல நாங்க என்ன செய்யணும், நியத்து வைக்கணும். இந்த 7 நாட்களும் யா அல்லாஹ் நான் உனக்காக நான் நோன்பு வைப்பேன், யா அல்லாஹ் இந்த 7 நாட்களும் நான் உனக்காக தஹஜ்ஜத் தொழுவேன், 2 ரக்காத்தாவது, அதிகமாக நான் குர்ஆனை ஓத முயற்சிப்பேன், அதிகமாக நாங்கள் அதுக்காககளை செய்ய முயற்சிப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இப்போது இந்த நொடி நாங்கள் நியத்து வைக்கணும். நியத்து வைக்கிறதுல நம்மள பெரும்பாலானவர்களுக்கு என்ன பயம்னா, நியத்து வச்சுட்டு செய்யாம இருந்துட்டா அல்லாஹ் பிடிச்சிருவானே அப்படி இல்லை.
அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க நியத்து வச்சீங்கன்னு சொன்னாலே நீங்க செஞ்சதாக அமல் எழுதப்பட்டுரும். நீங்கள் நியத்து வைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த நியத்து நல்ல நியத்தாக இருந்தால் அதை செய்ததற்கான கூலி அல்லாஹ் எழுதிடுவான். அதற்கு பிறகு நீங்கள் அதை செய்யக்கூடிய நேரத்தில் அது 1 to 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் அதற்கான கூலியே தருவான். அப்ப நாங்கள் நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நாங்க நல்ல அமல்களை செய்யணும். நோன்புகள் 7 நாட்களும் நோன்பு நோக்கணும்னு நியத்து வைங்க, அதற்கான அமலை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே போல எல்லா நாளும் நான் தஹஜ்ஜுத் தொழுவேன், எல்லா நாளும் அதிகமாக குர்ஆன் ஓதுவேன், இப்படிங்கிற நியத்தை நாங்கள் இன்றையிலிருந்து வைத்து விட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபஜ்ர்ல 89 அத்தியாயத்தினுடைய முதல் 3-4 வசனங்கள்ல சொல்லக்கூடிய நேரத்துல வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் இடுகிறான் என்று சொன்னால் நாங்க யார் மீது சத்தியமிட அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான்? அல்லாஹ் மீது மட்டும். அதை தவிர குர்ஆனுக்கோ தாய்க்கோ தந்தை மீதோ யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர. ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் இடுகிறான் என்று சொன்னால் வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான், சந்திரன் மீது சத்தியம் செய்வான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்? வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியம் செய்கின்றான். அதே போல வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். இந்த இடத்துல உலமாக்கள் முஹத்திஸீன்கள் சொல்வாங்க, முஃபஸ்ஸிர்கள் அதாவது இந்த திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், இதில் வல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடியது யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த நாள் என்பதாக. அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் என்று சொல்லப்படக்கூடியது துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள் என்று உலமாக்கள் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் வஷ்ஷஃபி வல் வத்ர், அதில் வரக்கூடிய வத்ர் என்பது அரஃபாவினுடைய நாள் என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லி தராங்க, சஹாபாக்களுடைய கருத்து. அப்போ இந்த அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய இந்த நாட்கள் என்பது மிக சங்கைக்குரிய ஒரு நாட்கள் என்பதாக, இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மிகவும் ஏற்றமான அமல்கள் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போல இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி இவர்கள் யார் என்று சொன்னால் ஃபத்ஹுல் பாரி என்று ஒரு புத்தகம் இருக்கு. இப்போ இந்த இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் தான் இந்த ஃபத்ஹுல் பாரியை எழுதியவர்கள். ஃபத்ஹுல் பாரினா என்ன அப்படின்னா சஹீஹுல் புகாரியினுடைய விளக்க உரை, அதுக்கு விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் ஃபத்ஹுல் பாரி. இந்த ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை போல எந்த நாட்களுக்கும் சிறப்பு கிடையாது. இந்த நாட்கள் அனைத்து அமல்களையும் அடக்கிவிடும், மற்ற எந்த நாட்களாலும் அது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன, இதனுடைய விளக்கம் யாருக்காவது புரிஞ்சுதா? இந்த 10 நாள்ல செய்யறது போல வேற எந்த நாள்லயுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அமல. அது ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் செய்ய முடியாது? யாருக்காவது புரியுதா அவங்க சொல்றது? ஏன் முடியாது மற்ற நாட்கள்ல? ஏன் அப்படின்னு சொன்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க, இந்த 10 நாட்கள்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படை அமல்கள் எல்லாவற்றையுமே செய்யலாம், மற்ற எந்த நாட்களிலும் நினைச்சாலும் செய்ய முடியாது. இந்த நாள்ல நாங்கள் என்ன செய்யலாம்? குர்பானி கொடுக்கலாம், உம்ரா செய்யலாம், தொழுகையை செய்யலாம், அதே போல சதக்கா கொடுக்கலாம், நோன்பு நோக்கலாம், ஹஜ்ஜும் செய்யலாம். இது அல்லாத நாட்கள்ல ஹஜ்ஜை செய்ய முடியாது எங்களால. அப்ப இந்த 10 நாட்கள் தான் அனைத்து அமல்களையும் அடக்கக்கூடிய, அதாவது உம்மஹாத்துல் இபாதா என்று சொல்வார்கள், இபாதத்துகளுடைய தாய் நாட்கள். இந்த இபாதத்தினுடைய தாய் நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 10 நாட்களை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதே போல சூரத்துல் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத்தின். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அய்யாமின் மஅலூமாத்தின், அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்கிறான். இந்த அறியப்பட்ட நாட்களில் மின் பஹீமத்தில் அன்ஆம், அதாவது அல்லாஹ் சொல்கிறான், தங்களுடைய பலன்களை அடைந்து கொள்வதற்காக வரக்கூடியவர்கள், தங்களுடைய பலன்களை அடைவதற்காக, அதாவது என்ன பலன்னா, முன்னாடி எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் வியாபாரத்தோட வருவாங்க, ஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் வியாபாரமும் நடக்கும், அதற்காகவும் வருவார்கள். இது அல்லாத பலன்கள் கியாமத்தினுடைய பலன்கள், எங்களுக்கு நிறைய அமல்கள் செய்ய வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற பலனை அடைவதற்காக வரக்கூடியவர்கள் அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த பிராணிகள், 4 கால் பிராணிகள், கோழியை குர்பானி கொடுக்க கூடாது, ஆடு மாடு ஒட்டகம், இதை குர்பானி கொடுப்பதற்காகவும் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் ஐயாமின் மஅலூமாத்தின், அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த அறியப்பட்ட நாட்கள் என்பது இந்த 10 நாட்கள் தான், துல்ஹிஜ்ஜினுடைய 10 நாட்கள் தான் என்று உலமாக்கள் ஒருமித்த கருத்தை சொல்கிறார்கள். இமாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் இந்த கருத்திலே இருந்தார்கள். அதே போல புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 2 மாதங்கள் இருக்கின்றது, இந்த 2 மாதங்களுடைய சிறப்பை, நன்மைகளை குறைத்து இதைவிட எதுவுமே குறைக்க முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பான 2 மாதங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2 மாதங்களில் பெருநாட்களில் வரக்கூடிய 2 மாதங்கள் சொல்றாங்க.
பெருநாள் தினம் வரக்கூடிய 2 மாதங்கள், ஒன்று ரமலானுடைய மாதம், இன்னொன்று துல்ஹிஜாவினுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப ரமலானுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல நாங்கள் துல்ஹிஜாவிற்கு இன்னும் வரைக்கும் நாம கொடுக்கல. துல்ஹிஜா வருது, பெருநாள் கொண்டாடுகிறோம், பெருநாளை எதிர்பார்க்கிறோம். ஆனா அதற்கு முந்தைய அமல்களை நாங்கள் செய்ய தவறுகின்றோமே அப்படின்னு சொன்னா அதனுடைய சிறப்புகளை நாங்கள் முழுமையாக அறியாததின் காரணமாக. முஹத்திஸீன்கள் சொல்வாங்க, ரமலானை பொறுத்த வரைக்கும் இரவு தான் சிறப்பு. ரமலானிலே இரவு தான் சிறப்பு, அதிலும் கடைசி 10 இரவுகள் தான் சிறப்பு. அந்த 10 இரவுகளிலும் ஒற்றைப்படை தான் சிறப்பு. அந்த ஒற்றைப்படைகளிலும் எதுதான் சிறப்பு? லைலத்துல் கதிர் எதில் வருகிறதோ அதுதான் சிறந்தது. ஆனால் இந்த துல்ஹிஜாவினுடைய 10 நாட்களை பொறுத்தவரை காலையும் சிறப்புத்தான், இரவும் சிறப்புத்தான், 10 நாட்களுமே சிறப்புத்தான். நீங்க இரவில் அமல் செய்தாலும் பகலில் அமல் செய்தாலும் அதற்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று முஹத்திஸீன்கள் சொல்வார்கள். அப்ப இந்த மாதம் என்பது பாவ மன்னிப்பிற்கான மாதம், பாவ மன்னிப்புக்கான மாதம், விடுதலை, நரக விடுதலைக்கான மாதம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதத்தில் பாவத்தை விட வேண்டும், பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நாடக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மனிதன் மட்டும்தான் இந்த மாதங்களிலே அமல் செய்ய முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் மறுமை நாளில் சென்று நிற்கக்கூடிய நேரத்துல அவனுடைய உயிர் அவனை விட்டு கைப்பற்றப்பட்டு விட்ட அதன் பிறகு அவன் என்ன செய்வான்? நரகத்திற்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டதற்கு பிறகு அவன் அல்லாஹ்விடத்தில் மண்டியிடுவான். வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் அவன் பாவத்தை பற்றி கணக்கெடுப்பதே கிடையாது. நாம பெரும்பாலான மக்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், தொடர்ச்சியாக செல்லக்கூடிய பாவங்களை பற்றி கணக்கெடுப்பதே கிடையாது. ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த வேளையிலே அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை நான் பார்த்து விட்டேன் யா அல்லாஹ். அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ் ரப்பனா அபுசிர்னா, ரப்பனா அபுசிர்னா, யா அல்லாஹ் நாங்கள் கண்டு விட்டோம் யா அல்லாஹ், நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ். அவன் சொல்லுவான், அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்பான், என்னை திருப்பி இந்த உலகத்திற்கு அனுப்பிவிடு என்று சொல்வான். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து சஜ்தாவிலே அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலவ் யரா, அதாவது வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூன ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அதாவது இந்த குற்றவாளிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்பாக, இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே அவர்கள் எப்படி நிற்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூன ரூஸஹும், தலைகளை குனிந்தவர்களாக அவர்கள் நிற்பார்கள். பாவிகள் எப்படி நிற்பார்கள்? தலைகளை குனிந்தவர்களாக. அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா அப்சிர்னா வ சமிஅனா, அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், எங்கள் கண்கள் பார்த்து விட்டது, எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ, எதையெல்லாம் மனிதர்கள் எங்களுக்கு உபதேசித்தார்களோ, இந்த பாவங்களை விடுவதற்காக எங்களுக்கு உபதேசித்தார்களோ அதையெல்லாம் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ். அதாவது சமியானா, நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், ஃபர்ஜியனா எங்களை திருப்பி அனுப்பிவிடு அப்படின்னு கேட்பாங்க மனிதர்கள். ஃபர்ஜியனா எங்களை திருப்பி அனுப்பிவிடு, எதற்காக? நஅமல் சாலிஹன், நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிடுவதற்காக எங்களை திருப்பி அனுப்பிவிடு என்று கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்வான், இன்னா மூக்கினூன், அதாவது இப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நபியே நீங்கள் பாருங்கள், இவர்களுடைய கேவலத்தை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அப்ப இந்த நாளுக்குரிய பயம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்ப இந்த 10 நாட்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே நாங்கள் விட்ட அமல்கள், தொழுகை நிறைய விட்டிருப்போம், நிறைய தான தர்மங்கள் செய்யாமல் விட்டிருப்போம், அதே போல நிறைய நோன்புகளை நாங்கள் விட்டிருப்போம். அந்த நோன்புகளுக்கு எல்லாம் பரிகாரமாக நாங்கள் இப்போது செய்யக்கூடிய அதிகமான தொழுகைகள் அல்லாஹ் என்ன செய்வான்? அதை பெருக்கி மறுமை நாளிலே எங்களுக்கு சொர்க்கத்துக்குரிய அமல்களாக அதை ஆக்கி தருவான். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெருநாளுக்காக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் பெருநாளை எதிர்பார்க்கக்கூடிய நாங்கள் அந்த பெருநாளுக்கு பிறகு எப்படி மாறுகிறோம் என்பதுதான் இங்க விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா சில பேர் என்னன்னா, இந்த 10 நாள் எப்படியாவது நான் பாட்டு கேட்காம இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த 10 நாட்களும் எப்படியாவது இந்த படங்களை பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த 10 நாளுக்கு பிறகு பார்த்துக்கலாம் இப்படி நினைச்சாலே அது என்ன, அந்த 10 நாளும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ரமலான் வருவது, இந்த 10 நாட்கள் வருவது, இந்த முஹர்ரத்தினுடைய அந்த ஆஷுராவுடைய நோன்பு வருவது, இதுவெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா அடிக்கடி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான், நான் ஒருத்தன் இருக்கேன் இங்க மேல, என்னை கொஞ்சம் நீ என்ன செய், நினைச்சு பாரு, நான் தான் உனக்கு சாப்பாடு போடுறேன், உனக்கு மூச்சு காத்த விடுறது யாரு, நான் தான், கொஞ்சம் நீ என்ன நினைச்சு பாருன்னு சொல்லி அல்லாஹ் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். வருடத்துல 2 பெருநாட்கள். அந்த பெருநாளிலும் கூட நமது சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மதுவுக்கு அடிமைப்பட்டு, பெண்களுக்கு பின்னால் பெருநாள் வந்துச்சுன்னா என்ன, ட்ரெஸ்ஸை போடணும், எங்கேயாச்சும் போறது, பீச்சு அங்கே இங்கே போய் சுத்துறது, இரவிலானால் மது ஜாஸ்தியாகி போச்சு. மற்ற பெருநாட்கள்ல தான் முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன, பெருநாள் தினத்திலும் இரவில் என்ன, இந்த மது குடிக்கக்கூடிய பழக்கம் அதிகமாகி விட்டது. அப்போ சிகரெட்டு, அதிகமாக சிகரெட் குடிக்கக்கூடியவர்கள் எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவாங்க, அப்படியே போக போகும். ஈவன் பள்ளிவாசலுடைய
கழிவறைகளில் அதிகமாக சிகரெட்டுகள் காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய இல்லம் சம்பந்தப்பட்ட புனிதம் இல்லை மனசுல. அப்போ வெளியே குடிக்கிறது அது ஓகே, ஹராம் தான். ஆனா பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து அந்த கழிவறையில் கூட இந்த ஹராமை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நிறைய பாவங்கள், உதாரணத்துக்கு தான் சொல்றது, இந்த பாவங்களை நாங்கள் என்ன செய்யணும்? இந்த துல்ஹஜோடு நாங்கள் விடுவதற்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த துல்ஹஜ் என்பது என்ன? கடைசி மாதம் 1446வது வருடம் முடிய போகுது. 1447 தொடங்க போகுது. இப்போ இது நம்ம நியூ இயர் கொண்டாடுற மாதிரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், முஸ்லிம்கள் கொண்டாட மாட்டோம். ஏன்? எங்களுக்கு கபர் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு வருடம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னா கபரை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதை நினைச்சு கவலை தான் படணும், சந்தோஷப்படுவதற்கு அங்க ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு முஃமின் இந்த வருடத்தை துல்ஹிஜாவை நாங்கள் முடிக்க போகிறோம் என்று சொன்னால் ஒரு வருடம் எங்களை விட்டு கடந்து சென்று விட்டது, இனி நாங்கள் கபரை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற பயம் நமக்கு பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தூரப்படுத்தக்கூடிய இந்த மாதத்தை நாங்கள் என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ளணும். அதே போல சஹாபாக்களிடத்திலிருந்து பாடம் பெற்ற ஒரு தாபி தான் யார்? சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, துல்ஹிஜாவினுடைய 10 நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால், சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா இந்த 10 நாட்கள் வந்து விட்டது என்று சொன்னால் அதிகமாக முடியாத அளவிற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அமல்களை செய்வார்கள். எந்த அளவிற்கு? மூர்ச்சையாகி விழுந்து விடக்கூடிய அளவிற்கு அவர்கள் அமல்களை செய்வார்கள். இன்னும் அவர்கள் அமல் செய்வதோடு நிப்பாட்டி விடாமல் அவர்கள் பிறருக்கும் ஏவுவார்கள், உங்களுடைய வீட்டினுடைய விளக்குகளை அணைக்க வேண்டாம், உங்களுடைய இரவுகளை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள், உங்களுடைய வீடுகளை தொழுகையினால் ஹயாத்தாக்குங்கள் என்று அவர்கள் பிறருக்கும் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல சலஃபுகளில் ஒருவரான அபு உஸ்மான் நஜ்தி ரஹிமஹுல்லா அவர்கள் 10 நாட்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள். அது எந்த நாட்கள்? ரமதானுடைய கடைசி 10 நாட்கள், அதே போல துல்ஹிஜாவினுடைய 10 நாட்கள், அதே போல முஹர்ரத்தினுடைய 10வது நாள். இந்த 10 நாட்களையும் அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்க என்ன செய்யணும்? இந்த 10 நாட்கள்ல தொழுகை முடிந்ததா? தொழுகை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தொழுணும். அல்லது தொழுகை எங்களால முடியல அப்படின்னு சொன்னா திக்ருகள், அதுக்கார்கள்ல ஈடுபடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பெயர்களை சொல்லக்கூடிய அதிகமான திக்ருகள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை போல அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் வேற எந்த தினத்திலும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். நீங்கள் தஹ்லீலி மின தஹ்லீலி வ தக்பீரி வ தஹ்மீதி, அதாவது தஹ்லீலி என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அதிகப்படுத்துங்கள். தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை அதிகப்படுத்துங்கள். அதே போல தஹ்மீதி அதாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதை நீங்கள் இந்த நாட்களிலே அதிகப்படுத்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதனால் தான் உலமாக்கள் நமக்கு முன்பிருந்தே அந்த சொல்லுவோம்ல, தக்பீர் சொல்லுவோம்ல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், இந்த வசனங்களிலே இந்த 3 தஹ்லீலி தஹ்மீதி தக்பீரி, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அதே போல அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3ம் இதில் அடங்கி இருக்கிறது என்பதனால் அதை தொடர்ச்சியாக சொல்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த செய்தியை தான் என்ன செஞ்சாங்க? நமக்கு சொல்லி தருகிறார்கள். இதை அதிகமாக சஹாபாக்கள் சொல்வார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சூக்குக்கு செல்வார்கள், அதாவது பஜார் மார்க்கெட்டுக்கு செல்வார்கள். சென்று அங்கே போய் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சத்தமிட்டு அவர்கள் தக்பீர் சொல்வார்கள். அதை அந்த திக்ருகளை அவர்கள் சத்தமிட்டு சொல்வார்கள். அப்போ மக்களும் என்ன செய்வார்கள்? அவர்களும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இந்த 10 நாட்களிலே இருப்பார்கள் சஹாபாக்கள். இதை உலமாக்கள் சொல்றாங்க, இது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒருவர் உச்சரித்து, அதாவது இமாம் உச்சரித்து அதை தொடர்ந்து பின்னாடி கூட்டமா சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் சேமாக என்ன செய்யணும்? அவர்களும் மக்களும் சொல்ல வேண்டும். கூட்டு தக்பீர் போல, கூட்டு துவா மாதிரி கூட்டு தக்பீராக இதை ஆக்கிவிடக் கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க ஏன் சூக்குல போய் சொன்னாங்க? எதற்காக அந்த கடை வீதிகளுக்கு சென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்புக்குரிய இடம் இந்த கடை வீதிகள், சந்தைகள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க. அதனால இந்த இடங்கள்ல அதிகமாக கலப்புகள், ஆண் பெண் கலப்பு இருக்கும். அதே போல அதிகமாக பொய் சொல்லி விற்பனை செய்யக்கூடிய இந்த மாதிரி சைத்தானிய காரியங்கள் அங்கு நிறைந்திருக்கும் என்பதனால அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடம் என்பது இந்த கடை வீதிகள். அங்கேயும் சென்று சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை குறித்து இந்த மாதத்திலே நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால நாம் என்ன செய்யணும் சொன்னா, வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வண்டியில போகும்போதும் சரி, இல்லை சும்மா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சரி, நம்ம நாக்கை என்ன செய்யணும்? பழக்கணும்.
அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி நாக்க பழக்கக்கூடிய நேரத்தில் அது பழகும். உடம்பு எப்படி பழகுமோ அதே போல நாக்கும் பழகும். சில பேரை நீங்க பார்க்கலாம், மரணித்து சுய நினைவு இழந்திருப்பாரு, ஆனா நாக்குல குர்ஆனை உச்சரித்துட்டு இருப்பாரு. சில ஹாஃபில்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல வீடியோக்கள்லாம் இருக்கு, அவங்க அன்கான்சியஸ் ஆயிருவாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஆனா அவர்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருப்பார்கள். இது என்னன்னு சொன்னா நாவினுடைய பழக்கம். இதை நாங்கள் பழக்கக்கூடிய நேரத்தில் அது என்ன செய்யும், தானாகவே அது ஓதிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த 10 நாட்களில் அதிகமாக நாங்கள் எங்க போனாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, இந்த தக்பீர்களை சொல்லிக்கொண்டு தஹ்லீலி செய்து கொண்டு தஹ்மீதியை ஓதிக்கொண்டு நாங்கள் வேலை பார்க்கணும், கார் ஓட்டணும், இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமான நன்மைகளை அது பெற்றுத்தரும். அதே போல இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஏன்னு சொன்னா சில பேர் கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் இந்த 8 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வச்சாங்களா அப்படின்னு சொல்லி. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்காவிட்டாலும் கூட நாங்க என்ன செய்யலாம், வைக்கலாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் அல் அமல் சாலிஹ் சொல்றாங்க. நோன்பு என்பது அமலும் சாலிஹ் தான், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய மாதமாக அது இருக்கின்றது. அந்த மாதத்துல நாங்கள் எந்த அமலைனாலும் செய்யலாம். நோன்பு என்பது மிகச்சிறந்த அமல். ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதர் நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால், ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதர் நோக்கிறார் என்று சொன்னால், அவரை விட்டு அல்லாஹ் நரகத்தை 70 வருடம் பிரயாண தூரத்துக்கு அல்லாஹ் தள்ளி வைத்து விடுகிறான். நரகத்தை விட்டு அந்த மனிதனை 70 வருடம் பிரயாண தூரம் அல்லாஹ் தள்ளி வைக்கிறான். ஒரு நோன்புக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு இது. அப்ப அந்த நோன்பை நாங்கள் இந்த 10 நாட்களில் நாங்கள் வைக்கக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய அமலாக அது கருதப்படும். அப்ப இதை நாங்கள் என்ன செய்யணும், கருத்தில் கொள்ள வேண்டும். இதிலும் குறிப்பாக இந்த அரஃபாவுடைய நாள், 9வது நாள் என்பது அரஃபாவுடைய நாள். அந்த நாளை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் சியாமு யௌமி அரஃபா, இந்த அரஃபாவுடைய நோன்பு என்று சொல்கிறார்கள். இந்த அரஃபாவுடைய நோன்பு என்ன நன்மையை பெற்று தரும் என்று சொன்னால், ஒரு வருடம் முன்பு கடந்து போன ஒரு வருடத்தினுடைய சிறுபாவமும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய சிறுபாவத்தையும் இது மன்னித்து விடும். ஒரு வருடத்துக்கு நாம செஞ்ச சிறு பாவங்கள், துல்ஹஜ்னா இந்த ஒரு வருஷம் முடிய போகுது அதுதானே. அப்ப இந்த போன ஒரு வருஷத்தினுடைய சிறு பாவங்களையும் வரக்கூடிய வருடத்தினுடைய சிறு பாவங்களையும் இந்த ஒரு நாளினுடைய நோன்பு என்பது மன்னித்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இந்த நோன்பு என்பது ஹாஜிகளுக்கு தடை. அவர்கள் அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது சுன்னத்தான ஒரு நோன்பு. சில உலமாக்கள் இதை வாஜிபுன்னு கூட சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்றவர்கள் இதை வாஜிப் என்பதாக கூட சொல்கிறார்கள். ஆனால் சுன்னத்தான ஒரு நோன்பு, அதை நாங்கள் கட்டாயமாக வைக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்ப இந்த அரஃபாவுடைய நாள் தான் என்ன நாள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அடியானிடத்தில் நெருங்கி வரக்கூடிய நாள் தான் என்ன, இந்த அரஃபாவுடைய நாள், பாவ விடுதலைக்கான நாள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து தனது அடியார்களை அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய நாள் இந்த நாள் தான். இதை தவிர வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹ் இந்த மாதிரி விடுதலை செய்வதே கிடையாது. இன்னும் அல்லாஹ் அந்த நாளில் இறங்கி இந்த அடியார்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று மலக்குமார்களிடத்தில் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நாங்கள் பார்க்கலாம். அதே போல இதை உதுகியானுடைய சட்டத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். உதுகியா கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவனை தொழுது அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் என்று சொல்வது இந்த துல்ஹஜ்ஜினுடைய அந்த குர்பானியை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தக்குவா தான். நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம், அல்லாஹ் இதன் மூலம் எனக்கு நன்மையை தருவான் என்ற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ரத்தமோ இறைச்சியோ சதையோ அல்லாஹ்விடத்தில் போய் சேர்வது கிடையாது. உங்களுடைய நீயத் தக்குவா தான் அல்லாஹ்வை போய் சென்றடைகிறது. அப்ப அதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பெருமையோ அல்லது ஊருக்காக நான் ஆடு கொடுத்திருக்கேன் இப்படின்னு சொல்வதற்காக அந்த குர்பானி கிடையாது. அப்ப குர்பானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை கொடுக்கறது வசதி இல்லைன்னு வைங்களேன். அப்போ இப்ப நம்ம ஒருத்தர் கூட்டு சேர்றோம் மாட்டுக்கு. அப்ப கூட்டு சேரக்கூடிய நேரத்துல நம்ம அறுக்க மாட்டோம், வேற யாரோ அறுப்பாங்க. சில ஜமாத்துகள் என்ன செய்யும், இந்த கூட்டு குர்பானி நடத்துவாங்க, நம்ம காசு மட்டும் கொடுப்போம். ஆனா இதனுடைய உண்மையான தத்துவம் என்னன்னு சொன்னா, காசு இருக்கக்கூடியவங்க அதை பயன்படுத்தணும். ஒரு ஆடு குர்பானி கொடுக்கறாங்கன்னா அந்த ஆட்டை என்ன செய்யணும்னா வாங்கி வளர்க்கணும், நம்மளே வளர்க்கணும். அதனோடு நாங்கள் ஒன்றி போகணும், அந்த ஆட்டோடு நாங்கள் ஒன்றி போகணும், மாட்டோடு நாங்கள் ஒன்றி போகணும். ஒன்றி போய் ஒரு அன்பு ஏற்படணும். அதற்கு மேல ஒரு பாசம் ஏற்பட்டு அன்பு ஏற்பட்டு, அந்த அன்பு ஏற்பட்டதற்கு பிறகு நாங்க என்ன செய்யணும், அந்த 10வது நாள்ல நாங்க என்ன செய்யணும் சொன்னா அதை குர்பானி கொடுக்கணும். ஏன், அந்த அல்லாஹ்வுக்காக நாங்கள் கொடுப்பது. அப்பதான் என்ன செய்யும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன், எப்படிப்பட்ட மகன் அல்லாஹ் சொல்றான்,
அந்த பிள்ளையே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையே கிடையாது. அவர்களுக்கு பல வருடங்கள் 90 வயதுன்னு சொல்றாங்க மேலாக இருக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா மாறுது? ஓடி விளையாடக்கூடிய ஒரு நல்ல குழந்தையாக, அதாவது நல்ல உணர்ச்சி உள்ள நல்ல பக்குவமான ஒரு அழகான ஓடி விளையாடக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறியதற்கு பிறகு அல்லாஹ் கனவுல அறிவிச்சு கொடுக்குறான், இந்த பிள்ளைய வந்து நீ என்ன செய், குர்பானி கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கும் தயங்காமல் அவர்களை குர்பானி கொடுப்பதற்காக சென்றாங்கன்னு சொன்னா அதுல ஒரு சதவீதமாவது நமக்கு வேணும். அந்த தத்துவம் என்பது அதுதான். அந்த ஆட்டை நாங்க வளர்த்து அதனோடு ஒன்றி போய் பாசமாக இருந்து அதை நாங்க அறுக்கணும். அறுக்க முடியாதவர்கள் பிறருக்கு கொடுப்பது வேற. ஆனால் நாங்கள் அதை அறுக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உணர்வில் 1% நமக்கு உள்ளத்தில் வந்து அல்லாஹ்வுக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வந்தது மிக சிறந்த ஒரு உறுதியாவாக அது இருக்கும். அதே போல வசதி இருந்தும் கொடுக்காமல் இருப்பது என்பது வெறுக்கத்தக்கது, அது மக்ரூஹ். வசதி வந்துருச்சு ஆனா கொடுக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது மக்ரூஹ். சிலர் கேட்பாங்க, அந்த கடன் இருந்தா கொடுக்கலாமா அப்படி. இப்போ சிலருக்கு வந்து சாப்பாடுக்கே வழி இல்லை, அவர் கடன் வாங்கி தான் இது பண்றாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில கடன்கள் இருக்கும், பின்னால கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற கடன், அவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம், இப்ப கொடுக்கலாம். இப்ப அவர்களுக்கு குர்பானி கொடுப்பதற்கு காசு இருக்கும், 5000 ரூபாய் சம்திங் அது இருக்கும், அதை கொடுத்து அவங்க என்ன செய்யலாம், குர்பானியுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடு வந்து முழுமையா கொடுத்தாதான் அந்த கூலி. அப்படி இல்லை, நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த காசை கொடுத்து நாங்க குர்பானி கொடுத்தாலே போதும். முழுமையாக ஒரு மாட்டை கொடுத்தவருக்கு கூலியா கூட அதான் என்ன செய்வான், அதுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அப்போ இதுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. கருப்பு கலந்த வெண்மையிலான கொம்புள்ள 2 ஆடுகளை தங்களுடைய கைகளாலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல நாங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி என்பது ஆடு, மாடு, ஒட்டகம். இதுல வந்து 4 விஷயங்கள் இருக்கக்கூடாது. செவிடு இருக்கக்கூடாது, அதே போல குருடு இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, அதே போல நொண்டி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயங்கள் தெளிவாக தெரியக்கூடிய பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுக்காதீர்கள். தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியக்கூடிய அந்த பார்வை குறைபாடு, தெளிவாக தெரியக்கூடிய நோய், அதே போல எலும்போடு சதை இல்லாத மெலிவு. இந்த 4 விஷயங்கள் இருக்கக்கூடிய பிராணிகளை நீங்கள் குர்பானி கொடுக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போல யார் வந்து தொழுகைக்கு முன்பாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் தொழுகைக்கும் குத்துபாவுக்கும் முன்பாக குர்பானியை கொடுக்கிறாரோ அவர் வந்து தன்னுடைய தேவைக்காக கொடுத்தவராக ஆகிவிடுவார். யார் தொழுகைக்கும் குத்துபாவுக்கும் பின்பாக, அதாவது பெருநாளுடைய தொழுகைக்கு பின்பாக யார் கொடுக்கிறாரோ அவர்தான் குர்பானி கொடுத்தவராக ஆகுவார் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். யார் சாப்பிடலாம், நாங்க சாப்பிடலாமா அடுத்தவங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக சாப்பிடலாம், பிறருக்கும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க கூடாது. கரியோ யாருக்கு கொடுக்க கூடாது? இல்ல, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும், ஒரு ஆளோ 2 ஆளோ 3 ஆளோ, அறுத்தவருக்கு கொடுக்க கூடாது. மாடையோ ஆடையோ அறுப்பதற்கு வருவாங்கல்ல, கூலிக்கு அறுத்து தருவதற்கு வருவார்கள், இவர்களுக்கு இறைச்சியும் கொடுக்க கூடாது, தோலையும் கொடுக்க கூடாது. அந்த மாட்டிலேயோ ஆட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ எதையுமே அவருக்கு கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா கூலி அவருக்கு தனியாக கொடுக்கணும். இந்த மாட்டினுடைய மொத்த கொம்பு கூட எதையுமே அவருக்கு கூலியாக கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது மொத்தமாக யாருக்கு, அல்லாஹ்வுக்காக நாங்கள் குர்பானி கொடுப்பது. அந்த அதுல இருந்து ஒரு கூலியை நாங்க எடுத்து அவருக்கு கொடுத்துடக்கூடாது. புரிஞ்சுதா? கூலியை கொடுத்துடலாம், அதையும் கொடுக்க கூடாது. அது வந்து ஒரு வாள் எடுத்து வருவாங்க அறுக்கிறதுக்கு. அவங்க வந்து அறுத்து மட்டும் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நம்ம யாருனாலும் வச்சுக்கலாம், நம்மளால வச்சுக்கலாம். இது அடுத்தனா வெட்டி புளிய முடிச்சு வெட்டி கொடுத்து. இப்ப அவர் வந்து கூலி கேட்பாரு, எவ்வளவுன்னு சொல்லி பேசிதானே வருவாரு. அந்த காசு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்க. அதான் சொன்ன, அது நம்ம கொடுத்துக்கலாம். கூலியா இந்த ஆட்டினுடைய தோலோ இறைச்சியோ இருக்கக்கூடாது. கூலியை கொடுத்துடக்கூடாது. அதை வந்து இதுல கழிச்சு அந்த மாதிரி அதை பண்ணிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை வந்து தெளிவா நேரடியான செய்தியாக சொன்னாங்க. அதே போல கடைசியாக இந்த பெருநாளுடைய தினத்துல வந்து ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது வந்து ஒரு இபாதத். மக்கள் சொல்றாங்க, அது வந்து அந்த நேரத்துல வந்து அத்தர்களை பூசிக்கொள்வது, குளித்துக் கொள்வது, முடிந்தால் புத்தாடை அணிந்து கொள்வது, அல்லது இருப்பதுல சிறந்த ஆடை அல்லது புத்தாடை அணிந்து கொள்வது சுன்னாவாக இருக்கிறது. அந்த நாட்கள்ல வந்து அதிகமாக நாங்கள் என்ன செய்யணும், முஸ்லிம் உம்மத்துக்காக அதிகமாக நாங்கள் துவா செய்யணும். ஏன்னு சொன்னா அன்றைய நாள்ல புத்தாண்டுக்கு ஆடை அணியக்கூட வசதி இல்லாமல், சாப்பாடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, உலகம் முழுக்க முஸ்லீம்கள், கஷ்டப்படக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் துவா செய்யணும். அதே போல குடும்பத்தில் ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் நாங்கள் தேடி போய் நாங்க தேடணும், என்ன செய்ய
கேட்டு வரக்கூடிய ஆட்கள் இல்லாம தேடி மறைந்து இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நாங்க என்ன செய்யணும், உதவி செய்ய முயற்சி பண்ணணும். பெருநாள் தொழுகையில வந்து ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு பெருநாளுடைய தொழுகை என்பது பள்ளிவாசல்ல இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வெளிகள்ல தான், திடல்கள்ல தான் என்ன செஞ்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வைத்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கும் இன்னைக்கு சண்டைக்கு வராங்க, திடல்ல பள்ளியில தான் தொழ வைப்போம் அப்படின்னு. அது ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மாதவிடாய் பெண், பிள்ளை பேரு பெற்ற பெண், இரத்தப்போக்குள்ள பெண் கூட என்ன செய்யணும், கண்டிப்பாக பெருநாளுடைய திடலுக்கு வரணும். எல்லா பெண்களும் வரணும், ஆண்கள் எல்லாரும் வரணும், கண்டிப்பாக வரணும். அவர்கள் குத்துபாவை செவியேற்கணும், தொழுகையில கலந்து கொள்ளணும். தொழுகை முடியாத பெண்கள் கூட என்ன செய்யணும், தொழுகை இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் குத்துபாவை கேட்பதற்கு. அப்ப இந்த நிலைமை வந்து பள்ளிவாசல்ல வச்சா வராது. அவர்களால் பிள்ளை பேரு உள்ளவர்கள், இரத்தப்போக்கு உள்ளவர்கள், மாதவிடாயில் இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல்ல வந்து கலந்து கொள்ள முடியாது. அவர்கள் வெளியில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால திடலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்க சொன்னார்கள். அதனால இந்த பெருநாளுடைய தினத்தில் வந்து நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்வது, ஆகுமான முறையிலே சந்தோஷங்களை வெளிப்படுத்திக் கொள்வது, அந்த தொழுகையில் கலந்து கொள்வது. தொழுகையில் மட்டுமில்ல, குத்துபாக்களிலும். தொழுகை என்ன செய்யணும், சில பேர் தொழுகை முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடுறது. அப்படி இல்லாம குத்துபாவை முழுமையாக கேட்டுவிட்டு எழுந்து வருவது என்பது ஒரு விரும்பத்தக்க முஸ்தகபான ஒரு விஷயமாக இருக்கு. அதே போல ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், பெருநாள் 10வது நாள்ல வந்து துல்ஹஜ் 10ல பெருநாள், தொடர்ந்து வரக்கூடிய 11, 12, 13லையும் நாங்கள் என்ன செய்யணும், தக்பீர்களை சொல்லக்கூடியவர்களாக அந்த நாட்களிலும். இப்போ 10வது நாள்ல ஒருத்தரால குர்பானி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த ஐயாமு தஷ்ரீக்ல அவர் கொடுத்து கொள்ளலாம். 11வது நாள்ல என்ன செஞ்சு கொள்ளலாம், அவர் குர்பானியை கொடுத்து கொள்ளலாம். அது தாண்டிடக்கூடாது. அப்போ இந்த நாட்களையும் நாங்கள் என்ன செய்யணும், சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். இரண்டாவது, குர்பானி வந்து தொழுகைக்கு முன்பாகவும் கொடுத்து விட கூடாது. ஃபித்ரா எப்போ கொடுக்கணும், ரமலானுடைய ஃபித்ரா வந்து தொழுகைக்கு முன்பாக, இது வந்து அப்படியே மாற்றம், தொழுகைக்கு பின்பாக குர்பானியை கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிந்தவரை குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். ஆமா, அப்படி ஒரு செய்தி இருக்குது. அதாவது நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து 2 பெருநாள் தான் அது. அதாவது வாரத்தினுடைய பெருநாள் வெள்ளிக்கிழமை, வருடத்தினுடைய பெருநாள் வந்து 2 பெருநாள். அப்ப இந்த 2 பெருநாளும் ஒரே நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு குத்துபாவை மட்டும் இது பண்ணா போதும். ஆனா இப்போ வந்து முஸ்லீமாக இருக்கிறார் இவர், இது வந்து எப்போ பொருந்தும்னா டிராவல்ல இருக்கிறவங்க, பிரயாணியில் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு வந்து என்ன செய்யும், அவங்க வந்து பெருநாள் கொண்டாடியாச்சா பின்ன அவங்க வழியில வந்து லொஹர் தொழுது கொள்ளலாம். ஊர்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா லொஹர் எங்க தொழுவார், அவரு ஜமாத்துல பள்ளிவாசல்ல தானே தொழணும். அப்ப ஜமாத்தோட தொழக்கூடியவராக இருந்தா அவர் என்ன செய்வாரு, பள்ளிவாசலுக்கு தான் போகணும். பள்ளிவாசலுக்கு போனா அங்க என்ன நடக்கும், குத்துபா நடக்கும், ஜும்மா நடக்கும். அது ஜும்மால ஒரு ஜும்மா தான் தொழுதாகும். இது அல்லாத ஒருத்தர் பிரயாணத்துல இருக்கிறாருன்னா அவர் என்ன செய்ய, ஜமாத் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது என்ன செஞ்சு கொள்ளலாம், லொஹர் தொழுது கொள்ளலாம். அவர் வந்து கட்டாயமாக ஜமாத்து பள்ளியை தேடி போய் ஜும்மா தொழணும் அவசியம் இல்லை. 2 ரக்காத்து தான். 2 ரக்காத்து. ஆமா தொழணும். லோவர் இல்ல, ஜும்மா வந்து ஜும்மா தொழணும். ஆமா இல்ல இல்ல, ஜும்மா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு முடிஞ்சோடனே ஜும்மா தொழுகை தான் நடக்கும் இல்லையா? ஜும்மா நாள்ல லொஹர் தொழுகை கடமையானா? ஆமா ஆமா கடமை தான். இல்ல நீங்க வந்து காலையில பெருநாள் தொழுதுட்டீங்க இல்ல, காலையில ஜும்மா பெருநாளுடைய நாள்ல காலையில தொழுதுட்டோம். இப்போ 12 மணி வருது, 12 மணி 12:30 வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பா தொழணும். பெருநாளுடைய தொழுகை தனி, ஃபஜ்ருடைய தொழுகை தனி, பெருநாளுடைய தொழுகை தனி, லொஹருடைய தொழுகை தனி. ஆமா ஃபர்ல் அது. லொஹர் தொழலாம். ஆமா அது லொஹராக தான் தொழணும். அது சாதாரண நாட்கள்ல அப்படிதான், தொழாம விட முடியாது. சாதாரண நாட்கள்ல எப்படியோ அப்படித்தான். சாதாரண நாட்கள்ல நீங்க ஜும்மா தொழுகை விட்டீங்கன்னா என்ன செய்வீங்க, லோஹர். அதே போலதான் இதுவும் அதே போல. கரெக்ட் தானே, அப்படித்தானே?
புரிஞ்சுதா? முடிஞ்சது. அதே மாதிரி தொழில் பொருள் பற்றி அது ஆமா, பெருநாள் தொழிலுக்கு முன்னால சாப்பிடாம போறது சிறந்தது. அதாவது ஹஜ் பெருநாளைக்கு சாப்பிடாம போகணும். நோம்பு பெருநாளைக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஒரு பேருத்தம்பழமோ 3 5 ஒற்றைப்படையில குடிச்சுக்கலாம் சாப்பாடுன்னு சொல்லி. இல்ல நீங்க தண்ணி எல்லாம் குடிச்சுக்கலாம், பிரச்சனை. நோம்பு போடுங்க. எது தக்பீர் வந்து நம்ம இப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சோம். இது அதே போல தக்பீர் வந்து அன்னையில இருந்து 13 வரைக்கும் ஹஜ் பெருநாளோட முடிக்கிறது இல்லை. அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அது வேற. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா முடிஞ்ச வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, இதே மாதிரி 100 முறை சொல்லக்கூடிய நேரத்தில் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ திக்ருகள் சம்பந்தமா ஒரு நாள் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதாவது சில திக்ருகள் இருக்கு, ஒரு நாள்ல 100 முறை சொல்லக்கூடிய நேரத்தில் கடல் நுரையளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி நிறைய செய்திகள். இதையெல்லாம் நாங்கள் தொடரணும். சரி, என்ன ஜின்னுடைய பெயர்கள் ஏதாவது சொல்லுங்க போகும். ஏதாவது பெரிய ப்ரோக்ராம் வரும்போது பிரைஸ் கொடுக்கலாம். ஒரு 3 ஒரு 5 என்ன சொன்னேன், ஒரு 3 என்ன சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட வந்துட்டா. இஃப்ரீத்னு ஒரு ஜின்னு. கரீன் வந்து நம்ம கூடவே இருக்கிறது. ரத்த நாளங்கள்லேயே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ரத்த நாளங்கள்ல கரீன் காரீன். இது வந்து கரீன்னா வந்து கெட்ட நண்பனுக்கு சொல்றது. கரீன் யூஸ் பண்ணிக்கலாம். கரீன்லாம் சதீக் அப்படின்னு சொல்றது போல கரீன். இப்போ கரீன் வந்து ரசூலாவுக்கு இருக்குதானா, அவர் ரசூலா சொன்னாங்க எனக்கும் கரீன் இருக்குது, என்னுடைய ரத்த நாளங்கள்லையும் சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூலா எதுக்கு சொன்னாங்கன்னா, ரசூலாவும் அவங்களுடைய மனைவி வந்து ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 2 சஹாபாக்கள் வந்து கிராஸ் ஆகி போவாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு பார்க்கறது மாதிரி போயிடுவாங்க. ரசூலா வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி மனைவிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, ரசூலா நாங்கள் வந்து உங்களை தப்பாக நினைப்போமா அப்படின்னு. அவங்க ரசூலா சொன்னாங்க, நீங்கள் நல்லவங்க தான், உங்களுடைய நாடி நரம்புகளில் சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு நாள் பார்ப்பாங்க, 2வது நாள் பார்ப்பாங்க, டவுட் ஆகும், அப்படியே 3வது நாள் 4வது நாள் உறுதி, அங்கே பார்த்த கரெக்டு தான். இப்போ யாரும் 5வது ஒரு ஆள் சொல்லுவார் இப்படி ஆகும் அப்படின்னு. ஆமாம் நானும் பார்த்தேன் அதை அப்படி. இப்போ இப்படி வளர்ந்துட்டு போயிடக்கூடாதுங்கிறக்கா. ஓகே தான் ரசூலா உங்களுடைய உடம்பிலுமா? ஆமாம் என்னுடைய உடம்பிலும் கரீன் சைத்தான் ஓடிட்டு இருக்கிறான். அப்போ ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் அப்படின்னு. ரசூலாவுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு இருக்கான் சைத்தான், மற்ற யாருக்கும் இல்லை. ஷெய்க்கோ உலமாவோ யாராக இருந்தாலும் சரி. எனக்கு என்ன சில ஊர்களில் வந்து இந்த ஓதி பார்க்குறோம் அந்த மாதிரி சொல்லி உலமாக்கள் என்ன செய்ய தனியாக இருக்கக்கூடிய பொம்பளைங்க வீட்டுகள்லாம் போகிறது. இது வந்து சமூக பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் நார்மலாக ஆட்கள்லாம் போனால் சும்மா போவாங்க. இந்த யாராவது ஆலிம்ஸா போனால் முகத்தை மூட்டிட்டு போவாங்க. அங்கே தான் பெரிய சைத்தான் ஓடிக்கிட்டு இருப்பான். அது ஏன்னா சைத்தான் அதிகமாக தூண்டக்கூடிய ஆட்கள் வந்து மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஆட்களை கெடுக்கிறது முயற்சி. அதனால யாராக இருந்தாலும் சரி, தனிமையில் ஒரு ஆணோ பெண்ணோ ஷேக்கோ யாராக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இப்போ அது கரீன் ஒன்று. இஃப்ரீத் சொன்னாப்ல, இஃப்ரீது மாரித் பலம் வாய்ந்த ஜின் மாரிது. ஹன்சப் தொழுகையில் இடையூறு பண்ணக்கூடிய ஹன்சப் என்ற அந்த சைத்தான்.